ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன். இனி நம்ம எங்கே இருக்கோன்னா சித்தூர் மாவட்டம் திருப்பதிக்கு முன்னாடிங்க அப்ளையாகுண்டான்ற ஒரு ஊர் இருக்குது. அப்ளையாகுண்டாவில் பெருமாளுக்கு கல்யாணம் ஆகி அவர் திருப்பதி போகும்போது தங்கி போன இடம், அதாவது அப்ளையாகுண்டா. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் யோகுல பர்வதம்னு ஒரு ஊர் இருக்குது. யோகுல பர்வதத்தில் மலைக்கு மேலே பெருமாளோட பாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து மகாவிஷ்ணு பெருமாள் அவதாரம் எடுத்து வரும்பொழுது இந்த மலையில் தான் இறங்கினதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கல்யாணம் பண்ணி திருப்பதிக்கு மலைக்கு மேலே போகும்போது இந்த மலைக்கு மேலே தங்கியிருந்து போனதாகவும் சொல்கிறாங்க. அதாவது அதனுடைய கால் தடத்தை பதிச்சுட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கால் தடத்தை தேடி தான் நம்ம இப்போ போக போகிறோம். புத்தூர்ல இருந்து திருப்பதி போகிற சாலையில் 7 கிலோமீட்டர் தூரம் வந்தோன்னா தடகுன்ற ஊர் வரும். அங்கேருந்து இடது பக்கம் திரும்பணும்னாக்கா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி போகணும்னா அப்ளையாகுண்டான்ற ஊர் வந்துடுங்க. இந்த ரோடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பக்கமே அடர்த்தியான மாந்தோப்புகள் தான் பார்க்க முடியும். இங்கே நிறைய மாங்காய் எல்லாம் காய்ச்சிருந்தது. நம்மளால நின்று கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா காலைல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா போயிட்டோம். இந்த 10 கிலோமீட்டர் தூரத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மாந்தோப்பா தாங்க இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாவே. இப்போ நம்ம மலையோட அடிவாரத்தில் தான் இருக்கோம். இப்போ அந்த மலைக்கு மேலே தாங்க ஏறி போகணும். அந்த மலை மேலே தான் பெருமாளோட பாதம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம போக வேண்டிய பாதை இந்த ரைட் சைடில் தான் இருக்குது. நம்ம வண்டியெலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா வண்டி வந்து இங்கே பார்க் பண்ணிடலாம். ஒரு பெரிய ஒரு குங்கும மரம் இருக்குங்க, அது நிழலாக இருக்குது. ஸோ நான் இங்கேயே வந்து பார்க் பண்ணிட்டேன். நம்ம வந்த பாதைன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம்தான். இதிலேருந்து அப்படியே இங்கே ரைட் சைடில் மலை ஏறுங்க. ஆனால் பார்க்கறதுக்கு பாதை இருக்கிற மாதிரியே தெரியும். இப்போ நம்ம அந்த மலைக்கு மேலே தான் வந்து போக போகிறோம். இந்த உச்சியோட தான் நினைக்கிறேன், இந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். ஸோ இங்கே ஒரு கொட்டை வீடு ஒன்று இருக்குது. அங்கே மாடுகள்லாம் வளர்த்துட்ருக்காங்க, ஆடுகள்லாம். அவங்ககிட்ட நம்ம விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வழியாக தான் போக போகிறோம். ஸோ உங்களுக்கு அடையாளத்துக்கு வேணும்னாக்கா இங்கே ஒரு கொட்டை வீடு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை ஒட்டியே இந்த மலைக்கு மேலே ஏற பாதை நமக்கு தெரியும். நாம் வந்த பாதை அதுதாங்க, ஒத்திரை பாதை மாதிரி தெரியுதுங்களா? அந்த பாதை வழியாக தான் வந்து இந்த மலைக்கு கீழே வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியும் நம்ம ஏற ஆரம்பிச்சிருக்கோம். வெயில் ரொம்பவே அடிக்குதுங்க, அதனால் வந்து மூச்சு அதிகமாக வாங்குது, கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது. ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளேயே ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். நீங்கள் அது வழியாக ஏறி வரும்போது அப்படியே இது நேராக போயிடாதீங்க. ஏன்னா மேலே வந்து இங்கே வந்து குவாரிலாம் நடக்குது பாருங்கள், மலையெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே மேலே போனாக்கா உங்களுக்கு வழி கிடையாது. நம்ம வந்து அப்படியே இந்த பக்கம் அப்படி லெஃப்ட்டில் ரோடு போதுங்க, சின்ன ஒத்தேடி பாதை மாதிரி. இந்த பாதை வழியாக தான் வரணும். நான் வந்து அது மேலே போயிட்டேன். மேலே போய்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் சுற்றி பார்த்தேன், வழி எதுவுமே இல்லை. ஸோ இந்த பக்கம் தான் ஒரு வழி, சின்ன வழி போச்சு. இது வழியாக தான் போனால் தான் மலைக்கு மேலே போக முடியும்னு சொல்லி இது வழியாக போய்ட்டு இருந்தேன். ஸோ இந்த மலைக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு நிதானமாக வாங்க. ஏன்னா இங்கே வந்து வழிகள்னு எதுவுமே கிடையாது. பார்த்தீங்களா, பாதைகளே கிடையாது, எல்லாமே வந்து குவாரிக்காக தோண்டப்பட்டிருக்கு மலைகள் முழுக்கவுமே. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஒத்தடி பாதையை தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே அந்த பாதையை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். அநேகமாக இது அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு தான் இந்த வழி போயிட்டுருக்கு. சரியான வழியாக தான் இருக்கும். நம்ம இந்த மலையை பொறுத்த வரைக்கும் நம்ம பாதை கண்டுபிடிச்சி வர்றதுன்றது ரொம்ப சவாலான விஷயங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த குவாரிக்காக ஃபுல்லாக தோண்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வழி எதுனே நமக்கு தெரியல, சுற்றிக்கிட்டே இருக்கோம். இன்னமும் வழி கண்டுபிடிக்கல. பார்ப்போம், சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஒரு வழி நமக்குன்னு கிடைக்காம போக போகுது, ட்ரை பண்ணலாம். நான் இந்த இடத்துக்கு வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 2 மணி நேரத்தில் இங்கே வழிகள் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு மேலே தான் வந்து நம்ம பின்னாடி தெரியும் பாருங்கள், அந்த மலைக்கு மேலே தான் பெருமாள் பாதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் 2 மணி நேரமாக அழிஞ்சு பார்க்குறேன், எந்த ஒரு அம்புக்குறியுமே இங்கே இல்லை. ஃபுல்லாமே வந்து அப்படியே பொட்டல் காடாக இருக்குதுங்க. நிழலுக்கு ஒதுங்கிறது கூட மரம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் தேடலாம் வழி. அப்படி சப்போஸ் கண்டுபிடிச்சோன்னா ஒரு 12:30 மணிக்குள்ளே மலை ஏறி இறங்கலாம். ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம வீட்டுக்கு போகணும், நைட்டில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னொரு நாள் வந்து இதை வீடியோ எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே தூரத்தில் ஒரு மரம் தெரியுதுங்களா, அந்த மரத்தாண்ட தான் நம்ம இப்போ மேலே போகணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருந்து தான் வழி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க குவாரிக்காக. அதனால் வழியே இல்லை. எந்த பக்கமாவது குறுக்கில் போகுது,
அந்த மரத்தாண்ட போயிடுங்க, அது பின்னாடி தான் வழி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. நான் காலையில் வந்தேன், வழி தெரியாமல் ரொம்பவே தடுமாறி இங்கேயே எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற கொட்டா வீட்டில் தான் ஒரு அண்ணன் தான் வழி சொன்னார். அவர் சொன்ன வழியில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். முதல்ல அந்த மலைக்கு மேலே போவோம், அந்த மரத்தாண்ட போயிட்டு அதுக்கப்புறம் வழி இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கீழே அந்த அண்ணன் சொன்ன இடத்தாண்ட இந்த மரம் தாங்க இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது பாருங்கள். அந்த மரத்துக்கு கீழே தான் கொஞ்சம் நேரம் இருந்தது. ஆனால் இங்கே இருக்கிற கல் செம்ம சூடுங்க, உட்கார முடியல. தகன்னு ஏதோ அடுப்பில் வச்ச மாதிரி இருக்குது. 100 ஹீட் அப்படியே ஃபேரன்ஹீட்டில் எப்படி இருந்தால் இருக்கும் அப்படி இருக்குது. காலையிலே வந்துட்டேன், வழி தெரியாமல் அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. தூரத்தில் காட்டுறேன் பாருங்கள். தெரியாமல் அந்த பக்கம் போயிட்டேன். அங்கே போய் 2 மணி நேரம் எனக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு. மலை அண்ணா இங்கே தான் இருக்குது, இந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். நம்ம பின்னாடியே பாருங்கள் மலையெல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஈவினிங் வேறு இருட்டுறதுக்குள்ளே வேறு இறங்கணும். எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. சரி வாங்க, வெயில் ரொம்ப முடியலங்க, அதெல்லாம் உட்காந்துட்டேன். சரி கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கலாம். எங்கேயாவது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, மரங்க இருக்கும், நேரில் வந்து மலை ஏறது தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டை வெயில் மேலே சுரியில் நடிக்குது. எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியலையே. அப்புறம் கீழே வேறு இறங்கணும், ஒரேடியாகவும் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன், டயர்ட் ஆகிடும். சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாம் இது வழியாக மேலே ஏறி வந்தோம். இப்போ இந்த பக்கம் ஒரு வழி பாதை போகுது, இந்த பக்கமும் ஒரு பாதை போகுது. இந்த பாதையில் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்து நான் இங்கே உட்காந்துட்டேங்க மரத்துக்கு கீழே. ஏன்னா நம்ம எங்கேயாவது ஏட உணவு போய் மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாதை தெரியாததில் நம்ம இங்கேயே உட்காந்துட்டோம் ஒரு மரத்துக்கு கீழே. ஏன்னா எந்த பாதையில் போகிறதுனே தெரியலங்க. ஏதாவது பாதையில் போய்ட்டு வரீங்க மாட்டிக்கிட்டோன்னா அப்புறம் ஈவினிங் ஆகிடும், கீழே இறங்க முடியாது இருட்டில். இங்கே ஒரு அம்புக்குறி கூட போட்டு வைக்கல, என்னன்னு தெரியல. கீழே வேணால் கல்குவாரி தோண்டி வச்சு வழி இல்லாமல் இருக்காங்க. அந்த பள்ளத்துலேயும் மேட்லேயும் ஏறி நம்ம உள்ளே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மலை ஏறி வந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு வழி எந்த பக்கம் போகுதுன்னு புரியல. ஏன்னா இப்போ 2 மணி ஆகுது, வெயில் சுரியில் நடிச்சிட்டே இருக்குது. சப்போஸ் நான் தப்பான வழியில் போய்ட்டு தப்பான வழியில் திருப்பி வரணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இன்னொரு நாள் இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு இந்த மலைக்கு வரலான்னு இருக்கேன். ஸோ இதோட இது வந்து நான் வந்து இந்த மலையை வந்து போஸ்ட்பேன் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் இந்த மலைக்கு வந்து பெருமாள் பாதை தான் கண்டிப்பாக பார்ப்போம். அதனால் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, சாரி. ஏன்னா சுத்தமாக வழியே தெரியல, மலை மேலே இருக்கும், சுற்றி வீடுங்களும் கிடையாது. இங்கே யார்ட்டையும் நம்ம கேட்கவும் முடியாது, வழி கேட்கவும் முடியாது. இட உடனே எங்கேயாவது மாட்டிட்டோன்னா நைட்டில் அப்புறம் காட்டுக்குள்ளே மாட்டிட்டு இங்கே வேறு காட்டு பன்றிகள் முள்ளம் பன்றிகள்லாம் இருக்குது நிறையா சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இதை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு வாட்டி வருவோம், வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ எடுப்போங்க. மன்னிச்சிருங்க.